சாயிரம். நமக்கு நடக்கும் அனைத்துமே இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதுதான். இறைவன் நிர்ணயிக்கப்பட்டதுதான் நம் வாழ்வில் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அது நல்ல விதமாக நடந்தால் அதை அதிசயமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுவே கெட்ட விதமாக நடந்தால் ஒரு அனுபவமாக எடுத்துவிட்டு போகலாமே. ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, இன்று நீ விரும்பும் அதிசயத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன் உன் சாயப்பா. உன்னுடைய மனம் விரும்பும் முத்தான தகவலை கிடைக்கப் பெறுவாய். சந்தோஷமாக இன்று உன்னுடைய நல்ல நல்ல நிகழ்வுகள் துவங்கப் போகிறது. இந்த நாளை சந்தோஷமாக துவங்கு. என்னுடைய குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் உன் சாயிதேவா. நீயோ நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷமான புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய நான் எப்பொழுதும் விடவே மாட்டேன். நீ சாயியின் குழந்தை, என்னுடைய பிள்ளை. உன்னை கண்ணின் மணியாக எப்பொழுதுமே நான் பாதுகாப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான இரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ, அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல்.
உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டு விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. கஷ்டம் வந்துவிட்டால் ஒரே தடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையே இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் வேலையை நீ கவனித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீயே கண்குளிர காண்பாய். மனதை முதலில் நிம்மதியாக வைத்து கொண்டாலே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒவ்வொன்றாக நம் வாழ்வில் வந்துவிடும். அந்த நிம்மதியை என் சாயப்பா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதே, வருத்தப்படாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கிடைக்க செய்வேன் என் குழந்தையே. எதற்காக பயப்படுகிறாய்? உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் என் காலடியில் வைத்து விட்டாயல்லவா? இனி எல்லாமே உனக்கு ஜெயம்தான். நீ நிச்சயம் உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது அந்த பயம் உனக்கு எதற்கு? எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை உனக்காகவே நிறைவேற்றுவேன். எனவே என் குழந்தையே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் குழந்தையே. எனவே இருப்பதை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். வெற்றி, மகிழ்ச்சி, ஆனந்தம், அதிசயம், அற்புதம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை அனைத்துமே உனக்கு நிறைவேற வேண்டும் என்ற ஆசையோடு தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊர்ல ஒரு ராஜா அரசை ஆண்டு கொண்டு வந்தாரு. அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. தனக்கு பிறகு அந்த ராஜ்யத்தை 3 மகன்களிடம் யாரிடம் ஒப்படைப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பம் அந்த ராஜாவுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக அந்த 3 மகன்களுக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார் அந்த நாட்டு ராஜா. அந்த போட்டி என்னன்னு பார்த்தோன்னா, அந்த 3 மகன்களும் காட்டுக்கு போய் 3 சாக்கு நிறைய உணவுப் பொருட்களை எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து அந்த நாட்டு மக்கள் 3 பேருக்கிட்ட அந்த 3 மூட்டைகளை கொடுக்க வேண்டும். அப்படி காட்டிலிருந்து அவங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்ன உணவுப் பொருள் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத மன்னர்கிட்ட காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மக்கள்கிட்ட கொடுத்து விடலாம் அப்படிங்கிற போட்டியை 3 மகன்களுக்கும் அறிவித்தார் அந்த நாட்டு மன்னர். மன்னர் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுவிட்டு 3 மகன்களும் காட்டுக்கு போனாங்க. அதில் முதலாவது மகன் பழங்கள் நிறைந்த ஒரு காட்டு பகுதிக்கு சென்று பழங்கள் மரத்தின் மேலே ஏறி
நல்ல நல்ல பழங்களை எல்லாம் பறித்து ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டே இருந்தான். இரண்டாவது மகன் மரத்தின் மேல் ஏறுவதற்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கொண்டு அவன் அண்ணன் பறிக்கும் அந்த பழங்கள் கீழே தவறி விழும் அந்த பழங்களை எல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் மூணாவது பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா, இதை நம்ம என்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறோங்கிறத மன்னர்கிட்டையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, யாரோ ஒருவர்கிட்ட போய் தான் கொடுக்க போகிறோம், அதனால் நம்ம உழைப்பை எதுக்கு வீணடிக்கணும் அப்படின்னு அந்த காட்டில் இருந்த குப்பைகளை எல்லாம் எடுத்து மூட்டையாக கட்டிக்கிட்டு இருந்தான். இப்படி 3 மகன்களும் தங்களால் முடிந்த அளவு 3 மூட்டைகளை சேகரித்து கொண்டிருந்தாங்க. 3 பேரும் 3 மூட்டைகளை சேகரித்து கொண்டு மன்னர்கிட்ட போகிறாங்க. மன்னர் அப்போது சொன்னார், நான் எந்த பிரஜைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த பிரஜைகள் வேறு யாருமே இல்லை, நீங்களே தான். நீங்கள் சேகரித்து வந்த மூட்டைகளை வைத்துக்கொண்டு 3 நாட்கள் அந்த உணவையே நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ராஜா சொன்னார். நல்ல அருமையான பழங்களை கொண்டு வந்த முதலாவது மகன் அந்த நாட்டின் அரசனானான். மற்ற 2 மகன்கள் ஏன் அரசனாகவில்லை அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலுமே மனிதர்களுக்கு ஒரு குணம் இருக்குது, நமக்கு அப்படின்னு செஞ்சோன்னா நினச்சோன்னா அதை பார்த்து எப்போவுமே செய்வோம். அதுவே மற்றவர்களுக்கு அப்படின்னு செய்யும் பொழுது இது மற்றவங்களுக்கு தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ மெனக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனித மனதிற்குள் வந்துவிடும். இதுதான் மனிதனோட இயல்பும் கூட. ஆனால் நம்ம செஞ்சது நமக்கே திரும்பி வரும் பொழுது தான் அந்த தவறை நம்ம உணர்ந்து கொள்வோம். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லாவே நினைவில் வச்சுக்கணும், நாம் இந்த உலகத்துக்கு மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் அந்த உலகமும் மற்றவர்களும் நமக்கு கொடுப்பாங்க. மற்றவங்க மேலே நம்ம அன்பு செலுத்தினோன்னா நமக்கும் வேறு யார் மூலியமாவது அன்பு வந்து சேரும். மற்றவர்களுக்கு நம்ம உதவி செஞ்சோன்னா நமக்கு கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது வேறு ஒரு மூலமாக யார் மூலியமாவதோ நமக்கு உதவி வந்து சேரும். நமக்கு மற்றவங்களுக்கு துன்பம் நினைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கும் யார் மூலியமாவது துன்பம் வந்தே தீரும். எல்லோருக்குமே நல்லது நினைத்தோன்னா நமக்கும் நிச்சயமாக நல்லது வந்து சேரும். அது மட்டும் அல்லாமல் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம குழப்பத்தோடு ஒரு கேள்வியை கேட்டால் இறைவன் அப்படியே ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவாராம். இந்த பிரபஞ்சமும் அப்படியே நம்ம மனதில் நினைப்பதை அப்படியே நடந்துவிடும் அப்படின்னு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா. அது மாதிரி நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ இது நடக்குமா, நம்ம வாழ்க்கை மாறி போய்விடுமா, நம்ம வாழ்க்கை இப்படி வீணாகி விடுமோ அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் எழுந்ததுன்னா இந்த பிரபஞ்சமும் இறைவனும் ததாஸ்து அப்படின்னு நமக்கு ஆசீர்வாதம் செஞ்சிட்டாங்கன்னா நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும் போல் ஆய்விடும். அதுபோல இல்லாமல் நம்ம எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம், வெற்றியை அடைவோம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நல்லதை மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தோன்னா அதே போல அந்த பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு ததாஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க ஆசீர்வதித்தது போலவே நம் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பானதாகவே இருக்கும். நம்ம மனதில் நினைப்பது தான் வாழ்க்கையாகும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையாகும். எனவே எப்பொழுதும் மனதில் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு நம் வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம இருந்தோன்னா நிச்சயமாக அந்த இறைவனும் சரி பிரபஞ்சமும் சரி நமக்கு நல்லதை மட்டுமே கொடுப்பார்கள் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. இறைவன்கிட்ட போய் நான் வேண்டுவது என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதா அப்படின்னு குழப்பத்தோடு அந்த கேள்வியை கேட்பதை விட எனக்கு நல்லது நடக்கும், நீங்கள் நடத்தி வைப்பீங்க, எனக்கு கேட்டது கிடைக்கும், என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், நீங்கள் நடத்தி வைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த இறைவன் முன்னாடி போய் நிற்கணும். அப்படி நின்னோன்னா கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு வேறு வழியே இல்லாமல் ததாஸ்து நடத்தி வைப்பேங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடும். நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி வைப்பார்கள் இறைவன். நம் எண்ணம்தான் வாழ்க்கையாகும். எப்பொழுதுமே மனதில் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கலாம், நல்லதை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இருக்கலாம், நல்ல வார்த்தைகளை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நல்லது வார்த்தைகள் எண்ணங்கள் சொற்கள் போல் நம் வாழ்வும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே இருக்கும். வாழ்வு எப்பொழுதும் மேலோங்கிய நிலையில் சென்று கொண்டே இருக்கும்.
நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? துணிச்சலோடு இரு, தைரியமாக இரு, கலங்கி நிற்காதே, போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே, நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ, ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்பொழுதும் வெட்டிவிட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம். மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே, தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே, பின் வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும். நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும். அதை உணர்த்துவதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையையும் அடுத்தடுத்து நம்பிக்கையையும் நேர்மையையும் அதிகமாக வளர்த்துக்கொள். வைராக்கியமாக இரு. வைராக்கியத்தை ஏற்படுத்துவது அனைத்தும் தான். பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, நேர்மை எல்லாம் சேர்ந்ததுதான் வைராக்கியம். அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும். நீ கடைப்பிடித்து இவற்றையெல்லாம் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாக நான் என்றென்றும் நிறைந்திருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் தாயாக, தகப்பனாக, தோழனாக, தோழியாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் இருக்கிறேன், பயம் கொள்ளாதே என் குழந்தையே. உன் அப்பாவின் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டகாலம் உன்னை விட்டு விலகிவிடும். கண்டிப்பாக விலகிவிடும். தோல்விகள் உனக்கு நேருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை உயரத்தில் சேர்ப்பதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அவை எல்லாம் உன் நல்லதற்காகத்தான் நடப்பது. எல்லாமே உன் நன்மைக்காகத்தான். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்து செல்கிறது. எனவே நிதானமாக யோசனை செய். எது நல்லதோ, எதை செய்தால் நம் வாழ்விற்கு நல்லது என்பதை யோசித்து செயல்படு. உனக்கு உறுதுணையாக, பக்க பலமாக நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து என்னுடைய ஆசிர்வாதத்தால் அரவணைத்து கொண்டே இருப்பேன். நீ என்றும் என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்றும் உன்னிடம் நிலைத்து இருப்பேன் என்பதில் எந்த ஒரு அச்சமுமே உனக்கு வேண்டாம். உன் வெற்றிக்கு நானே பொறுப்பு. உன் அனைத்து வெற்றிக்கும் உன் சாயப்பா நானே சாட்சி. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கேள்விகளுக்கும் உன் மனதில் நீண்ட நாளாக இருக்கும் கேள்விகளுக்கும் இதோ பதிலோடு உன் சாயி தேவா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன்.
உனக்கான நல்லது நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது. உனக்காகவே நிகழப்போகிறது. வெற்றி பாதையில் மகிழ்ச்சியோடு நீ வீர நடை போட்டு உன் வாழ்வில் முன்னேறத்தான் போகிறாய். உனக்கு வரும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கடந்து போய்க்கொண்டுதான் இருக்கும். அந்த வானத்தில் இருக்கும் மேகம் போல உன்னுடைய கஷ்டத்தையும் போராட்டத்தையும் வேதனையையும் உன் மனதிலேயே போட்டு அழுத்தி அழுத்தி சுமக்காமல், அனைத்தையும் உன் மனதில் போட்டு சுமக்காமல் என்னிடம் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்காக நான் அனைத்தையும் தாங்கி உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை மறந்துவிட்டு ஏன் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என்னுடைய பிள்ளையாகிய நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனையாகவும் இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் விழுந்துள்ளது. என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரத்தை, உனக்கான நல்ல காலத்தை இதோ நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறாய். நீ கஷ்டப்பட்ட காலத்தையெல்லாம் கடந்து வந்துவிட்டாய். உனக்கான மகிழ்ச்சியை உன் சாயி தேவா உனக்கு கொடுக்கப் போகிறேன் மிக ஆனந்தமாக.